ஹாய் டியர்ஸ், வணக்கம். நான் சங்கீதா. இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமை தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால எப்போவுமே சாய்பாபா கோயிலுக்கு போவோம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். காடு மலை கடந்து அப்படிங்கிற மாதிரி ஏரியா பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த கோயில் மலையொட்டி இருக்கும், அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். கோயிலும் நம்மளுக்கு போனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இப்போ ஒரு 1.5 இயர்ஸாக தான் வந்துட்டுருக்கேன். இது நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு நல்லது நடந்திருக்கு. நாங்கள் ஒரு 3 மாதம் ஆச்சு. 3 மாதமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90 டேஸ் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வரல. இப்போ தான் 90 டேஸ் முடிஞ்சு தான் சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரையில் பார்த்திங்க அப்படின்னா அரிசி எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு பை. சரி சாமிக்கு தானேன்னு சொல்லிட்டு எப்போவுமே அன்னதானத்துக்கு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு பை பார்த்திங்க அப்படின்னா சரி 3 மாதம் ஆச்சு இல்லை அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒன்று அது என்ன அப்படின்னா இது சாமிக்கு பூ. இன்னொன்று இந்த கவரில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா சென்னை சில்க்ஸ் விளம்பரம்லாம் கிடையாது, ட்ரெஸ்ஸெல்லாம் கிடையாது. இது ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கோம். நம்ம ஒரு சைட்டு வாங்கினோம்ல, அந்த சைட்டோட இது தான். அந்த சைட்டு வாங்கினதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வர முடியாமல் போச்சு. சரி அது சாமிக்கிட்ட வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்தோம். எனக்கு ரொம்பவே இந்த கோயில் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். எனக்கு நான் இங்கே என்ன வேணாலும் நடக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. வந்தாலே ஒரு நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் மனசுக்கு. பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கவலை இருந்தாலும் ஈஸியாக நம்மளுக்கு அது இதான மாதிரி ஆயிரும். இது பார்த்திங்க அப்படின்னா பால் முன்னாடி அந்த சாமி வச்சுருப்பாங்க. அதில் நம்ம பால் கொண்டு ஊற்றலாம், இல்லை அப்படி அங்கேயே வச்சுருப்பாங்க. நம்ம வாங்கியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க, அப்படியும் ஊற்றலாம். எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேர்ஸ்டேக்கு வேண்டி எப்படா 90 டேஸ் முடியும் அப்படிங்கிறது ரொம்ப நேரம் நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா காத்துட்ருந்தோம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச கோயில் அப்படின்னு சொல்லலாம். அதே கூடவே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டது, ரொம்ப வருஷமாக நான் நினச்சிட்டு இருந்தது, நினைப்பேன் அதுக்கப்புறம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டது இன்றைக்கி நடக்க போகுது. அப்படிங்கிறத விட நான் ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா அப்படியே டவுனுக்கு கிளம்பியாச்சு. இப்போது எங்கே போனோம் அப்படின்னா அதாவது நம்ம டெய்லரிங் மிஷின் வாங்க தான் போனோம். ஏற்கனவே ஒரு மிஷின் வச்சுருக்கேன் நான். சிங்கர்லேயே அந்த பெரிய மிஷினெல்லாம் வச்சுருப்போம்ல, அது வச்சுருக்கேன். இருந்தாலும் இப்போ ஜாக் மிஷின் இந்த ஒயிட் இருக்குல்ல, இதுதான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நாளாக நான் பார்ப்பேன், ஒவ்வொரு ரிவ்யூ பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடல் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷமாக இது நான் நினச்சிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக பிரதர் தான் வாங்கணும்னு நினச்சேன். ரொம்ப 2 வருஷமாக நினச்சது பார்த்திங்க அப்படின்னா பிரதர் மிஷினு, பிரதர் 1300 சொல்லிட்டு அதில் எம்ப்ராய்டிங் ஓவர்லாக் எல்லாமே பண்ணலாம், அந்த மாதிரி வாங்கலாம்னு நினச்சேன். அது பார்த்திங்க அப்படின்னா அந்த கோவிட்க்கு அப்புறம் வரவே இல்லை. நானும் தினத்துக்கு ஃபோன் பண்ணி ஒரு 4 ஷாப்பில் நம்பரை வச்சுட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் அது வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக சரி இந்த மாதிரி வாங்கிட்டா எல்லா யூஸ்க்கும் ஆயிருந்தானே. அது ரஃப் அடிக்கலாம் ஆகாது, வீட்டு யூஸுக்கு அந்த மாதிரி தான் ஆகும். இது பார்த்திங்க அப்படின்னா கடை அந்த மாதிரி வச்சாலும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இது ஜாக் F4. ஆனால் நான் வாங்குறது பார்த்திங்க அப்படின்னா ஜாக் F5 தான் வாங்கியிருக்கேன். 5 தான் லேட்டஸ்ட்டு, ஒரு மாதம் தான் இருக்கும் இது அதுக்கு முன்னாடி வந்தது. ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய ஷாப்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் சூப்பராக இருக்கும். நிறைய ரிவ்யூலாம் செக் பண்ணினேன். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டா அவங்க சொல்லுவாங்க தானே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வாங்கியிருக்கேன், இது எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வாங்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கல, அந்த மாதிரி தான். அதனால் நிறைய ரிவ்யூ செக் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா ஜாக் இருந்துச்சு, அது போக சிங்கர் உஷா அதெல்லாம் இருந்துச்சு. அது ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்க. அது நல்லா இதாக இருந்துச்சு. ரேட்டெல்லாம் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. அதுக்கு பார்த்திங்கன்னா 1000 2000 அந்த மாதிரி தான் ரேஞ்சில் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இருந்தாலும் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மிஷின் இருந்துச்சு. ஆனால் இது நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் வந்தது பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்க வந்தது ஜாக். அங்கேருந்தே நான் செட் ஆகிட்டேன். பார்க்கவும் ஒயிட்டாக அந்த ப்ளூ கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, அந்த ஒயிட் வித் ப்ளூன்னு. நான் மட்டும் இல்லை, ஒரு 2-3 லேடிஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்தாங்க. அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த ஜாக் மிஷின் கிட்ட தான் நின்னாங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. இதே மற்ற நம்ம சிங்கர் உஷா மெரிட் அந்த மாதிரியெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா 3 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. இருந்தாலும் எனக்கு இதுதான் பிடிச்சது. சரி நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தது, அது மனசில் விழுந்துருச்சு அப்படின்னா அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால வாங்கிட்டு என்ன F4 பார்த்துட்டு இருந்தேன். F2 நான் பார்த்துட்ருக்கேன். 2i 3i 4i இப்போ 5ல் தான் வாங்க முடிஞ்சுது. நான் ரொம்பவே ஹாப்பி. நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தது நடக்குது அப்படிங்கிறப்ப இதுதான் அதான் சொல்லுவேன். இன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறதுனால முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் தேர்ஸ்டே செய்ய மாட்டேன் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இப்போல்லாம் நான் எல்லாமே தேர்ஸ்டே தான். எனக்கு அந்தளவுக்கு அந்த சாய்பாபா கோயிலுக்கு போய் அந்தளவுக்கு நான் தேர்ஸ்டேங்கிற அளவுக்கு ஆகிட்டேன். இது என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாமி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது பிடிக்கும். அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இப்போ தான் ரீசெண்டாக தான்
எனக்கு வந்து இப்போ ஒரு 1.5 வருஷமாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து அந்த கோயிலுக்கு போன வரை எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ், நல்லா எனக்கு வந்து எங்கள் லைஃப்பில் ஒரு சில முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும்ல, ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைபோடவே இருப்போமே, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூலு இருந்துச்சு, அது வந்து 800 ருபீஸு. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் அந்த ஹைட்டுக்கு, அந்த மிஷினுக்கு உண்டான ஹைட்டுக்கு 800 ருபீஸ். ஆனால் நான் வாங்கலை, ஆனால் அது இருந்துச்சு. இந்த மிஷினு வாங்கணும்னு நினச்சதை விட நான் வந்து நினச்சேன், சரி இது 25,000 இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 23,000 என்னமோ வருது. இதுக்கு வந்து டெப்ளைசர் அந்த மாதிரிலாம் வைக்கணும், நாங்கள் எல்லாம் சேர்த்துனா கொண்டு வரதோட வந்து 25 அந்த மாதிரி வந்துடும். சரி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய மிஷின்ஸ் இருந்தது. இவங்க வந்து ஹோல்சேல் தான், டீலர் தான், அதனால் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இங்கே போய் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியே காட்டிலும், நான் ஆக்சுவலாக நான் 2-3 கடையில் விசாரிச்சுட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஒரு கார்மெண்ட்ஸில் ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு, அவங்க தான் சொன்னாங்க இல்லை இங்கே போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே வந்து பார்க்குறோம், அதை விட எனக்கு வந்து 2000 ருபீஸ் பக்கம் கம்மியாக இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் பார்த்திங்க அப்படின்னா டவுன் ஹாலில் தான் இருக்குது, ஆர்ஜி ஸ்ட்ரீட்டில் தான் இந்த கடை இருக்குது. இது வந்து ஓவர்லாக் மிஷினு. ஓவர்லாக் மிஷினெல்லாம் இப்போ வாங்கலாம், ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டில் போடுறதுக்கு இடம் கிடையாது, அதனால் நான் வாங்கலை. இருந்தாலும் ஒரு ஃபினிஷிங் ஸ்டிச்சிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓவர்லாக் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது 5,000 4,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி கரண்ட்டில் அடிக்கிற மாதிரி இருக்குது, பவர் மிஷினில் அடிக்கிற மாதிரி இருக்குது, நம்ம நார்மலாக பெடலிங் பண்ணுற மாதிரி இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 3 நூல் 4 நூல் அந்த மாதிரி வர மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 3 த்ரெட்டு வந்தால் தான் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தெரியுதா, இது பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு வரணும். இதே பார்த்திங்க அப்படின்னா சிங்கிச்சான்னு இருக்குது, பிங்க் கலரு, அதாவது லேடிஸ்க்கு ஏற்ற கலர்னு சொல்லுவாங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. ஆனால் பார்த்தா ஏதோ பொம்மை டெய்லரிங் மிஷின் மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி போல் சிங்கரோட தான். இது நல்லா தான் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் பேசிக் அளவாக வீட்டில் வந்து சைடு அடிக்கிறோம், போனது வந்தது அடிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், அழகாக கபோர்டில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக. அப்புறம் இதெல்லாம் நம்ம அந்த காலத்துலேருந்து வச்சுருப்போமே அந்த மிஷினு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறையா இருந்தது, பர்னட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உஷா, சிங்கர், இந்த மாதிரி நிறையா இதில் இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி அந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம், ஓவர்லாக் அடிக்கலாம், காஜா பட்டனு அந்த மாதிரி வைக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் அவங்க ஏற்றி விட்டுட்டு சரி அதுக்குள்ளே வர வழியில் பார்த்திங்க அப்படின்னா டயட்டாவது, அதாவது எனக்கு பசி, கொஞ்சம் மழை வேறு தூரிச்சா பஜ்ஜி போண்டாலாம் போட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாழைக்காய் பஜ்ஜி எடுத்து, சரி ஒரு நாள் தானே என்ன போய் டயட்டு, என்ன டயட் அப்படி இப்படின்னு கம்மி பண்ணாலும் 2 கிலோவுக்கு மேலே கம்மி ஆக மாட்டேங்குது, சரி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காஃபி, ஒரு 1/2 டம்ளர், ரொம்ப கிடையாது, சர்க்கரை போட்டு காஃபி, நார்மல் காஃபியே வந்து ஒரு 1/2 டம்ளர் நார்மல் சர்க்கரை போட்டு, ஒயிட் சர்க்கரை இருக்குல்ல அது போட்டு 1/2 டம்ளர் காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அந்த மிஷின் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எப்படி இதாகுது அப்படிங்கிறதெல்லாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.